கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிறைய நல்ல காரியங்கள் இந்த விடுமுறை நாட்களில் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் நடக்கட்டும் நான் ஆசீர்வதிக்கிறேன். விடுமுறைக்கு ஊருக்கு போய் வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெய்வீக பாதுகாப்பை தருவாராகன்னு நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புதிய காலேஜ் போகிறதுக்கு, புதிய கிளாஸ் போகிறதுக்காக வேண்டி ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை நினச்சதை விட அதிகமாக தருவாராகன்னு ஆசீர்வதித்து இப்பொழுது இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். சரி, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற மங்கள வார்த்தை பரிசுத்த யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நிறைய பேர் உட்காந்து எங்கள் வீட்டில் நல்ல காரியம், நன்மையான காரியம் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப வருஷமாக ஒரு நல்ல காரியத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறேன், ஒரு நன்மை நடக்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கிறேன், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, நல்லது நடக்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு கெடுதல் வந்தது அப்படின்னெல்லாம் புலம்பிகிட்ருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் பரலோகத்திலிருந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தார் யாவருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு சப்ளை பண்ணுகிற நாள். அவர்களுக்காக கொடுக்கும்படி நீங்கள் நினைக்கலாம், இது இந்த ஜோசியக்காரன் சொல்கிற மாதிரி இருக்க. இல்லைங்க, ஜோசியத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு ப்ராஃபஸி எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் பைபிளில் இருந்தால் உங்களுக்கு வருது. இது இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப நாளாக நல்ல காரியம் நடக்குமா, நல்ல சுப செய்தி கிடைக்குமா, நற்செய்தி கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் ஜோதிகளின் பிதா உருவாக்கி உங்களுக்கு சொல்லுகிற கொடுக்கிற விசேஷித்த நாள். அதுக்காக நம்ம இப்படி எதுக்கு இந்த நாட்களை இப்படி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இந்த வார்த்தை கிடச்ச உடனே நம்ம அதை பிடிச்சி ஜெபம் பண்ணணும். தாவீதுக்கு அன்னைக்கு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன்னு. அது குறி இல்லைங்க, அது ஜோசியம் இல்லைங்க, ஆண்டவர் கொடுத்தனுப்பின வார்த்தை. அந்த வார்த்தை கிடைச்ச உடனே அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, எனக்கு வீடு கட்டுவேன் என்று சொல்லி அடியானுடைய செவிக்கு வெளிப்படுத்தினபடியினாலே இந்த காரியத்தை குறித்து ஜெபிக்க எனக்கு தைரியம் வந்தது. அப்படின்னா இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு ஒன்று நன்மையான ஈவும் பூரணமான வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வரப்போகுதுப்பா அப்படின்னு சொன்னால், இதை பிடிச்சி நல்ல காரியத்துக்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள், திருமண காரியத்திற்காக, நல்ல ஒரு பிள்ளை பாக்கியத்திற்காக, நல்ல ஒரு ப்ரொமோஷனுக்காக, இன்க்ரிமெண்ட்டுக்காக, வெளிதேசத்துக்கு போகிறதுக்காக காத்திருக்கிற நீங்கள் இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். அதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் உற்சாகப்படுத்தும்படி கொடுக்குற வார்த்தை தான் இந்த வார்த்தை கிடைச்ச உடனே உற்சாகத்தில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உற்சாகத்தில் அப்படி நொந்து போய் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லும்போது காலையில் எழும்பி ஆண்டவரே வந்து நின்று நல்லது நடக்கும்ப்பான்னு சொன்னால் உற்சாகம் வந்துடும். ஆண்டவரே சீக்கிரம் செய்யுங்கன்னு ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் மங்கள வார்த்தை நீங்கள் கேட்கும்போது அதை பிடிச்சிட்டு நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் நடக்கும். தடைப்பட்டிருக்கிற சுப காரியங்களில் ஆண்டவரே வந்து நின்று செய்வார். ஒரு கல்யாண வீட்டை முன்ன நின்று சிறப்பித்து கொடுத்த ஆண்டவர் உங்கள் வீட்டு விசேஷங்களை சிறப்பித்து தருவார். அது மட்டும் இல்லை, பூரணமான வரங்களை கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுப்பார். நிறைய பேர் நிறைய வரங்களுக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. தீர்க்க தரிசன வரம், சுகமளிக்கிற வரம், பேசுகிற வரம், பாடல்களை எழுதுகிற வரம், பாடுகிற வரம், நல்லா போதிக்கிற வரம் அப்படின்னு நிறைய எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. எல்லா வரங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கனம் பண்ணுவோம். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை இப்போ நம்ம கேட்க போகிறோம். சகோதரர் அமரீஷ், சென்னை. நான் CA இன்டர்மீடியம் தேர்வை 6 முறை எழுதியும் என்னால் வெற்றி பெற முடியாமல் கவலையுடன் மனவேதனையுடன் இருக்கும்போது அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். கர்த்தர் உன் மூலம் மகிமையான காரியங்களை செய்வார் என்று சகோதரர் அவர்கள் மங்கள வார்த்தையை சொல்லி எனக்காக ஜெபித்தார்கள்.
அடுத்து நான் எழுதும் இன்டர்மீடியட் தேர்வில் வெற்றி பெற்றால் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் சாட்சி சொல்லுவேன் என்று பொருத்தனை செய்து கொண்டேன். என்ன ஆச்சரியம்! கர்த்தர் என்னுடைய பொருத்தனை ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு வெற்றியை தந்தார். சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிக்கிறது ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனால் திருப்பி எல்லாத்தையும் தான் எழுதணும். அதுதான் அந்த படிப்பினுடைய ரொம்ப டஃப்பே. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவ்வளோ டஃப்பாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலான டஃப்னு சொல்லலாம், இல்லை அதை விட ஒரு படி அதிகமான டஃப்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட டஃப்பான ஒரு எக்ஸாம் 6 முறை அமரிஸ் எழுதி ஃபெயிலியர். ஆனால் ஒரு நாள் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு அன்பு தம்பி வந்தார். அன்னைக்கு அடிமை மூலமாக அவருக்கு ஒரு மங்கள வார்த்தை சொன்னார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார், உனக்கும் செய்வார், உன்னை கொண்டு மற்றவங்களுக்கும் செய்வார். அந்த வார்த்தையை அவன் பிடிச்சிக்கிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு ஆயத்தப்பட்ட ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு, அடிமையுடைய ஜெபத்தை கேட்டு அழகாக அந்த சிஏ முடிக்க கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். இன்றைக்கி அதே மாதிரி அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் நமக்கு. இப்போ நீங்கள் காலையில் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் 9:30 மணிக்கு இதை பார்த்து முடித்த உடனே நீங்கள் அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கு சென்னைக்கு இன்றைக்கி நீங்கள் வந்துடுங்க. உங்களுடைய வெற்றியை தள்ளி போட்டுறாதீங்க. நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெறணும்னு ஆசையோடு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த மாதம் அன்பரின் பாதத்தில் செய்தி அந்த தீர்க்க தரிசன வார்த்தையும் அடிமை மூலமாக உங்களுக்கு ஸ்பெஷலாக தனி ஜெபத்தில் கிடைக்கிற வார்த்தையும் பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் வாங்க. வந்து கண்டிப்பாக அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அங்கே அற்புதத்தை தள்ளி போடாதீங்க. இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு, உங்களுடைய வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் இன்றைக்கி வச்சிருக்கிறார். தவறாமல் எல்லாரும் இந்த மங்கள வார்த்தை கேட்டு முடித்த உடனே எங்கேன்னு சொல்லிவிட்டு இந்த அட்ரஸை பார்த்துட்டு போட்டு 9:30க்கு நீங்கள் வந்து ஆண்டவரை துதிக்க வந்து உட்காருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீ சொன்னது போல நன்மையான காரியங்கள், சுப காரியங்கள் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடக்கட்டும். எல்லா தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். திருமண காரியங்கள், வீட்டு விசேஷங்கள், வீடு பிரதிஷ்டைகள், முடிக்க முடியாத வீடு வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு வீடு பிரதிஷ்டைகள் நடக்கட்டும். நல்ல வல்லமையின் வரங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வல்லமையின் வரங்களை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணும். இவங்க எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கணும். பின்னிடத்தில் கிடக்கிற என் பிள்ளைகளை முந்தி கொண்டு வாரும். என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். இன்னைக்கு நடக்கிற மங்கள வார்த்தை, இன்னைக்கு நடக்கிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களை கர்த்தர் செய்ய எப்பொழுதே அந்த ஹாலில் கர்த்தர் எழுந்தருளி வந்துவிட்டு உமக்கு நன்றி. தேவ தூதர்கள் அங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். உமக்கு நன்றி. வருகிற அத்தனை பேரையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, உற்சாகப்படுத்தி, அதிசயங்களை காண பண்ணி, வெற்றியை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார்கள் என்ற வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் இவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.